நீங்க இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தூக்கத்துல உங்களுக்கு ஒரு கனவு வருது. அதாவது பூர்வ ஜென்மத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்க ஃபேமிலி யாரு, உங்க பேர் என்ன, உங்க ஊர் எதுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு இது வெறும் கனவுன்னு நினைப்பீங்களா, இல்ல அதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நினைப்பீங்களா? யாருமா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, பூர்வ ஜென்மம்லாம் யாருக்காவது இருக்குமா, இல்ல ஞாபகத்துக்கு தான் வருமான்னு கேட்டா வந்திருக்கு. எஸ், டிட்டு சிங் அப்படின்ற ஒரு 4 வயசு பையனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதுல தான் ஒரு ரவுடி, ஒரு பெரிய கடத்தல்காரன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்கான். இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அவன் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மையாகவும் இருந்திருக்கு. இந்த டிட்டுவோடைய கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? உத்தரப்பிரதேசமான ஆக்ராவில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் பாத் அப்படின்ற வில்லேஜ் இருக்கு. இதுல தோரன் சிங் அப்படின்ற ஒரு குட்டி பையன் பிறக்கிறான். இவனை டிட்டுன்னு சொல்லுவாங்க. டிட்டு கூட பிறந்தது மொத்தம் 6 பேரு. அதாவது டிட்டுவுக்கும் மூத்த அண்ணனுக்கும் இடையே கிட்டத்தட்ட 13 வயசு வரைக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த 18 மாசத்திலே டிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான். பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே என்னுடைய தாத்தா கிட்ட போய் என் மனைவியையும் குழந்தைங்களையும் பார்த்துக்க சொல்லுங்க, நான் இங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ஆக்ராவை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவனே கிடையாது, இங்க எப்படி வந்தேனே தெரியலன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன இப்படிலாம் புடவை கட்டுறீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னுடைய அம்மாவும் என் மனைவியும் எப்படிலாம் புடவை வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா, நீங்க எங்க பார்த்தாலும் நடந்தோ இல்ல பஸ்லயோ தான் போறீங்க, நாங்களாம் எப்பயுமே கார்ல தான் போவோம், இந்த வீடு ரொம்பவே அழுக்கா இருக்கு, என்னுடைய வீடெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நாட்கள் செல்ல செல்ல இது என்னோட வீடே இல்லைன்னு உட்காந்து அழுவவும் ஆரம்பிச்சிருக்கான். ஒரு டைம் டிட்டுவோட அப்பா டிட்டுவை விட்டுட்டு ஆக்ராவுக்கு போயிட்டார் போல. அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்து அழுது தன்னுடைய மூத்தண்ணன் கிட்ட போய் என்ன ஆக்ராவுக்கு கூட்டிட்டு போக முடியுமா, அங்க எனக்கு சுரேஷ் ரேடியோன்னு ஒரு கடை இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரவுடி, ஒரு பெரிய கடத்தல்காரன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான். டிட்டுவோடைய அண்ணனும் சரி இவன் இவ்வளவு சொல்றான்ல, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு நம்ம ஆக்ரால போய் பார்க்கலான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப சுரேஷ் ரேடியோன்னு ஒரு கடையும் இருக்கு. அந்த கடையுடைய உரிமையாளர் சுரேஷுடைய ஒய்ஃபான உமா அப்படின்றவங்க. டிட்டுவோடைய அண்ணனும் உமா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. என்னுடைய தம்பிக்கு 4 வயசு தான் ஆகுது, ஆனா அவன் உங்களுடைய இறந்து போன கணவர் சுரேஷ்னு சொல்றான்னு சொன்னதும் உமாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி ஒரு 4 வயசு பையன் என்னுடைய கணவர்னு சொல்லுவான் அப்படின்னு அவனை நேர்ல பார்க்கலான்னு ஆசைப்படுறாங்க. அதனால உமாவும் உமாவுடைய மாமியார் மாமனார், அதாவது சுரேஷுடைய அம்மா அப்பா எல்லாருமே பாத்துக்கு கிளம்பி வர்றாங்க. அப்ப இவங்களை பார்த்து டிட்டு ரொம்பவே பழகுனது மாதிரி, நீங்க என்னுடைய அம்மா அப்பா, நீ என்னுடைய மனைவி அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறா. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா டிட்டு இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே கிடையாது. அந்த ஆச்சரியத்தோட என்ன கேட்கிறான்னா, என்னுடைய ஃபியாட் காரை நீங்க கொண்டு வரலையான்னு கேட்கிறான். ஏன்னா அது சுரேஷுடைய காரு. இல்லப்பா, சுரேஷ் இறந்ததுமே நாங்க அந்த காரை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து டிட்டுவும் நான் சுரேஷ் தான், அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னுடைய உமா கூட நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன், என்னுடைய குழந்தைங்களை நான் எப்படிலாம் பார்த்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உமா என்னுடைய குழந்தைகள் பேரை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தன்னுடைய குழந்தையுடைய பேரை கொண்டு சொல்லியிருக்கான் டிட்டு. சரி நம்ம இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆக்ராவுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லாம டிட்டுவை கார்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. அப்ப சுரேஷ் ரேடியோ கடையை தாண்டி போகும்போது உடனே காரை நிறுத்துங்கன்னு சொல்லி இதுதான் என்னுடைய கடைன்னு உள்ளக்க போறான். உள்ள போயிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள்லாம் நான் வச்சிருப்பேன், எதை நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லியிருக்கான். ஒரு ஷெல்ஃபை பார்த்துட்டு இந்த ஷெல்ஃப் நான் இருக்கும்போது இல்லவே இல்லையே, இப்ப எப்படி வந்துச்சுன்னு வேற கேட்டிருக்கான். ஏன்னா அது சுரேஷ் இறந்ததுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட ஒரு ஷெல்ஃப். அது மட்டும் இல்லாம என்னை யாரு கொன்னாங்க அது வரைக்கும் சொல்லியிருக்கான். ஒரு 2 பேர் தான் சுரேஷை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றத டிட்டு கரெக்டா பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான். அவங்களும் தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு இப்ப ஜெயில இருக்காங்க. டிட்டுவை உடல் ரீதியாக செக் பண்ணும் போதும் சுரேஷை சுட்டு கொல்லும் போது எந்த இடத்துல புல்லட் பட்டுச்சோ அதே இடத்துல டிட்டுவுக்கும் தழும்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிட்டுவுடைய கோவம், அறிவு, அவன் நடந்துக்கிறது எல்லாமே அப்படியே சுரேஷ் மாதிரியே இருந்திருக்கு. அதனால சுரேஷுடைய அம்மா அப்பாவும் தன்னுடைய பையன் தனக்கு கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா உமா இதை ஏத்துக்கல. என்னதான் இவன் சுரேஷாகவே இருந்தாலுமே மறுபடியும் இந்த உறவை என்னால நடத்த முடியாது, இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிட்டுவும் தன்னுடைய வாழ்க்கையை சுரேஷ் மாதிரி வாழாம அமைதியான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து படிச்சு டிகிரி வாங்கி இப்ப 2012 இருந்து வாரணாசியில இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பூர்வ ஜென்மம்லாம் உண்மையா பொய்யா
அப்படின்லாம் எனக்கு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.